தினந்தோறும் அதிகரிக்கும் தங்கத்தின் விலையால் சாமானிய மக்கள் கலக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ரூபாய் 480 உயர்ந்து 56,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் பழைய இரும்பு கடையில் திடீர் தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். போராட்ட விவகாரத்தில் 3வது நபரின் தலையீட்டை விரும்பவில்லை. நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தொழிலாளர்களுக்கு சாம்சங் நிறுவனம் சுற்றறிக்கை. 58 நாட்களுக்கு பின்பு மீண்டும் 100 அடிக்கு கீழ் சென்றது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். பாசனத்திற்கான நீர்த்திறப்பு 15,000 கன அடியாக குறைப்பு. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று காலாண்டு விடுமுறை நீட்டிக்கப்படுமா? இன்று ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு சார்பில் மொத்தம் 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை நேரில் வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் பணிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மும்முரம். பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நாளை மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை. சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் உண்டியல் உடைப்பு. காணிக்கை பணத்தை திருடியதாக தென்காசியை சேர்ந்த இளைஞர் கைது. புதுக்கோட்டை அருகே காரிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரின் உடல்கள் மீட்பு. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக காவல்துறை தகவல். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு மும்முரம். 2 மணி நேரத்தில் சுமார் 10 விழுக்காடு வாக்குகள் பதிவு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாண் மற்றும் கார்த்திக் இடையே சமாதானம். சமூக வலைதளத்தில் சண்டையிட்டுக் கொள்ளும் ரசிகர்கள். 3 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. தனது சுற்றுப்பயன் பலனளிக்கும் வகையில் இருந்ததாக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கு நீதி கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை டெல்லி பயணம். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து மத்திய அரசு தர வேண்டிய நிதியை வலியுறுத்தி பெற இருப்பதாக அறிக்கை. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. செஸ் கூட்டமைப்பு சார்பில் குகேஷ், பிரக்ஞானந்தா, வைஷாலி உள்ளிட்டோருக்கு பாராட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. நடிகை அளித்த பாலியல் புகாரில் மலையாள நடிகரும் கேரள சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் கைது. சிறப்பு விசாரணை குழு முன் விசாரணைக்கு ஆஜரானவர் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருந்ததால் உடனடியாக விடுவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. TLL முறைப்படி 46 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. காசாவில் உயிரிழந்த குடும்பத்திற்கு கத்தாரில் அஞ்சலி. 15,000 டெடிபியர்களை ஒரே இடத்தில் அடுக்கி வைத்து மக்கள் கண்ணீர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.